கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜென் குரு ஒருவர் ஊர் மடத்தில் வந்து தங்கி இருந்தார். ஒருவர் அவரை தேடி வந்து, குருவே, என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை. என் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தார் அனைவரும் எல்லாம் வாழ்க்கையிலே முன்னேறிவிட்டார்கள். ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு வழி சொல்லுங்கள் என்றார். துறவி அவரிடம், என்ன வேலை செய்கிறீர் என கேட்க, அவர் கூலி வேலை என்றார். வருமானம் எவ்வளவு என கேட்க, போதுமானதாக இல்லை என்றார். வேறு வேலை செய்யலாமே என்று கேட்க, பயமாக இருக்கிறது, முதலாளி எப்படி இருப்பாரோ என்றார். சுயமாக தொழில் தொடங்கலாமே என்று கேட்க, பயமாக இருக்கிறது, என ஏமாற்றி விடுவார்கள். குரு சற்று யோசித்தவராய், என்று ஒரு இரவு நீ வீட்டிற்கு செல். இந்த ஒரு இரவு முழுவதும் நீ குரங்கை பற்றி நினைக்காதே என்று சொல்லி அனுப்பினார். அந்த மனிதரும் சரி என்று செல்லுகின்ற பொழுது, ஏன் குரு குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம் என்று கூறினார் என்று சிந்தித்துக் கொண்டே சென்றார். அன்று இரவு வரை அவனுடைய சிந்தனையெல்லாம் அதை பற்றி தான் இருந்தது. அன்று இரவு அவன் உறங்குவதற்கு முன்பும் அவனுக்கு குரங்கை பற்றி எண்ணம் தான் வந்தது. குரங்கு அவன் அருகில் வருவதைப் போலவும், அவனது வீட்டு ஜன்னல் வழியாக அவனை பார்ப்பது போலவும், அவனது வீட்டிற்குள் வருவதைப் போலவும், அவனுடைய கதவை கீறுவதைப் போலவும், தட்டுவது போலவும் அவனுக்குள் எண்ணம் வந்து கொண்டே இருந்தது. இப்படியே அவன் குரங்கை வெறுக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தான். இறுதியாக களைப்பாகி உறங்கினான். ஆனால் அவனுக்கு கனவில் கூட அந்த குரங்கு தான் வந்தது. விழிந்ததும் முதல் வேலையாக அவன் அந்த குருவை சந்திப்பதற்காக சென்றான். குருவே, இந்த குரங்கிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று அவன் முறையிட்டான். குரு, உன் வாழ்க்கையில் நீ சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். குரங்கு உனக்கு தேவையில்லாத ஒன்று, அதை பற்றி நினைக்க வேண்டாம் என்று கூறியும் நீ அதை பற்றி நினைத்திருக்கின்றாய். உன் எண்ணமெல்லாம் அதுவாகவே இருந்திருக்கின்றது. எனவே உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கு சிலுவைகளை ஏற்க பயப்படுவதையும், தேவையற்றவர்களை பற்றி நினைத்து இந்த உலகின் போக்கின்படி வாழ்வதையும் தவிர்த்துக்கொள் என 2 வழிகளை அவர் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, புதுக்காலத்தினுடைய 22வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை வழிபாடு இயேசுவை பின்பற்ற அதே 2 வழிகளை நமக்கும் தருகிறது. கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய அடித்தளமாக இருப்பது இயேசுவை பின்பற்றுதல் தான். இது கிறிஸ்தவத்தினுடைய அழைப்பாகும். கிறிஸ்தவன் என்ற வார்த்தையே கிறிஸ்துவை பின்பற்றுபவன் என்று நமக்கு பொருள் தருகின்றது. இயேசுவை பின்பற்றுவது கிறிஸ்தவர்களுக்கு வாழ்வதற்கான ஒரு முன்மாதிரியை, ஒரு வழியை தருகின்றது. என்னை பின்பற்றுங்கள் என்று அழைப்பு தந்த இறைவன் அதற்கான 2 மகத்தான வழிகளை தருகின்றான். 1, சிலுவைகளை ஏற்று வாழ. இன்றைய நற்செய்தியில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடர்களுக்கு எடுத்துரைக்க தொடங்குகிறார். ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என பேதுரு இயேசுவுக்கு ஒரு தடையாக மாறுகிறார். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 22வது வசனம். பேதுரு இயேசுவை அன்பு செய்தாலும் அவரை புரிந்து கொள்ளவில்லை. பேதுரு விரும்புவது சிலுவையில்லாத கிறிஸ்து, தியாகமில்லாத வெற்றி, கல்வாரி இல்லாத உயிர்த்தெழுதல், துன்பமில்லாத மகிமை. ஆனால் இயேசு பேதுருவிடம், நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகிறாய் என்கின்றார். மத்தேயு 16வது அதிகாரம் 23வது வசனம். நாம் இயேசுவை அன்பு செய்யலாம், ஆனால் இன்னும் வாழ்வின் சிலுவைகளை ஏற்காமல் வாழ்கின்றோம். இயேசுவோ, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார். இன்று நம் வாழ்வின் சிலுவைகளை நினைத்து நாம் பயப்படுகின்றோம். நம்முடைய வாழ்வு இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு பயணம். ஒவ்வொருவருக்கும் நோய், வறுமை, இழப்பு, தோல்வி, தவறான புரிதல்கள் என பல வகையான அவரவர் சுமக்க வேண்டிய சிலுவைகள் உண்டு. இந்த சிலுவைகளை கண்டு ஓடி ஒளிந்து கொள்ளாமல் தைரியமாக ஏற்றுக்கொள்வதே உண்மையான கிறிஸ்தவ சீடத்துவம். துன்பம் நமக்கு பொறுமை, பணிவு,
மற்றவர்கள் மீது இரக்கம் ஆகிய பண்புகளை கற்றுத் தருகிறது. ஒவ்வொரு சிலுவைக்கு பின்னாலும் ஒரு உயிர்த்தெழுதல் காத்திருக்கிறது. சிலுவையை தவிர்ப்பதில் அல்ல, அதை சுமந்து முன்னேறுவதில் தான் வாழ்க்கையின் அர்த்தமும் வளர்ச்சியும் அடங்கியுள்ளது. இரண்டாவதாக, உலக போக்கின்படி நடவாமல் இருக்க. 2ஆம் வாசகத்தில் திருத்துதர் பவுல் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதிருங்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக என்கின்றார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்தவ மனமாற்றம் வெறுமனே வெளிப்புற நடத்தையை மாற்றுவது அல்ல, அது சிந்திக்கும் விதத்தில் ஏற்படும் மாற்றத்திலிருந்து தொடங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் உன்னையே பாதுகாத்துக்கொள் என்கின்றது. ஆனால் இயேசுவோ உங்கள் பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்கின்றார். இந்த உலகம் பழி வாங்கு என என்கின்றது, இயேசு மன்னியுங்கள் என்கின்றார். இந்த உலகம் முதலிடத்தில் இரு என்கின்றது, ஆனால் இயேசு ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்கின்றார். இது கிறிஸ்துவின் அழைப்பு. எனவே இந்த உலக மாற்றத்தை நோக்கி அல்ல, மாற்றத்தை நோக்கியே நம்முடைய வாழ்வு பயணிக்க வேண்டும். நற்செய்தியிலும் இயேசு மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்கின்றார். இன்று நாம் பணம், பதவி, பொருள், தொலைக்காட்சி, திரைப்படங்கள், கைபேசி மற்றும் சமூக ஊடகங்கள், வலைத்தளங்கள் என கிறிஸ்துவை மறந்து இந்த உலக போக்கின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நிலை முற்றிலுமாக மாறுபட வேண்டும் என்று சிலுவைகளை ஏற்க, இந்த உலக போக்கின்படி நாம் நடவாமல் இருக்க, இந்த 2 வழிகளையும் பின்பற்றி கிறிஸ்துவை பின்பற்ற ஒரு முன்மாதிரி நமக்கு தரப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எரேமியா கடவுளின் அழைப்புக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவரது உண்மையான வாழ்வு அவருக்கு துன்பத்தை கொண்டு வருகிறது. அவர் கடவுளின் வார்த்தையை பேசுகிறார், எடுத்துரைக்கின்றார். ஆனால் மக்கள் அவரை நிராகரிக்கின்றனர். இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பதிலாக அவர் பரிகாசத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். அப்பொழுது எரேமியா, நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன், எல்லோரும் என்னை ஏளனம் செய்கிறார்கள் என கூக்குரல் இடுகிறார். எரேமியா 20வது அதிகாரம் 7வது வசனம். அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி நான் பேசவும் மாட்டேன் என்கிறார். ஆனால் வாசகத்தினுடைய இறுதியில், உன் சொல் என் இதயத்தில் பற்றியும் தீ போல இருக்கின்றது, அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றது, அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன், என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என அழகாக எடுத்துரைக்கின்றார். எரேமியா 20வது அதிகாரம் 9வது வசனம். எரேமியா தன் நிலையை வெறுப்போடு எடுத்துரைத்தாலும் அவர் கடவுளிடமிருந்து விலகி செல்ல முடியாது. ஏனென்றால் இறை வார்த்தை அவரது இதயத்திற்குள் நெருப்பாக பற்றியிருக்கிறது. அதனால் அவர் சிலுவை என்னும் துன்பத்தை ஏற்றார். இந்த உலக போக்கின்படி இறைவனை வெறுக்காமல் அவர் நடந்து கொண்டார். நமக்கு சிறந்த முன்மாதிரியாக அவர் திகழ்கிறார். நாம் நமது வாழ்விலும் சவால்கள் மற்றும் துன்பங்களால் மனம் தளரலாம், துன்பப்படலாம். ஆனால் இறைவன் தந்த அந்த அழைப்பை ஒருபோதும் நாம் கைவிடக்கூடாது. இதுவே சீடத்துவத்தினுடைய முதல் நிலையாக இருக்கின்றது. கடவுள் மற்றும் அவரது வார்த்தைகள் நம்முடைய இதயத்தை ஆட்கொள்ள வேண்டும். கடவுள் உண்மையாகவே நம் இதயத்தை ஆட்கொள்ளும் போது இறை நம்பிக்கை நம்முடைய வாழ்வாக வாழ்க்கை. எரியும் புதர் முன் மோசே இருந்தபோது பார்வோனிடம் செல்ல நான் யார் என பயப்படுகிறார். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஆனால் இறைவன் அவர் இதயத்தை ஆட்கொண்ட போது எகிப்துக்கு செல்கின்றார். எசையாவின் இதயத்தை இறைவன் ஆட்கொண்ட போது அழைப்புக்கு இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்கின்றார். எசையா 6வது அதிகாரம் 8வது வசனம். அன்னை மரியாள் தனக்கு நடக்கவிருப்பதை முழுமையாக அறியவில்லை. ஆனாலும் அவர் இதயத்தை இறைவன் ஆட்கொண்ட போது நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்கின்றார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 38வது இறைவசனம். இயேசு என்னை பின்பற்றி வாருங்கள் என பேதுரு மற்றும் அந்திரியாவின் இதயத்தை ஆட்கொண்ட போதுதான் அவர்கள் தங்கள் வலைகளை விட்டுவிட்டு பின்பற்றினார்கள். மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 19 மற்றும் 20வது இறை வார்த்தை. திருத்துதர் பவுல் திருச்சபையை துன்புறுத்தி வந்தவர்.
ஆனால் கிறிஸ்துவை சந்தித்த போது அவர் இதயம் ஆட்கொள்ளப்பட்டது. பின் கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய மறைப்பணியாளர்கள் ஒருவராக அவர் மாறுகிறார். முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா கடவுளின் வார்த்தை என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கும் எரி நெருப்பை போல இருக்கிறது என்கின்றார். எம்மாவு செல்லும் வழியில் இருந்த சீடர்களும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்த பின் வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்கிறார். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 32வது வசனம். அமன் பார்த்தவர்களே, இன்றைக்கு நான் நம்மையே சோதித்தறிய வேண்டும். நமக்கு ஆற்றல் தருவது எது? நம்முள் எது பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது? இவ்வுலகில் சிலர் இதயம் பணத்திற்காக எரிந்து கொண்டிருக்கிறது. சிலருடைய இதயம் அங்கீகாரத்திற்காக அலைந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சிலருடைய இதயம் வெற்றிக்காக, சிலருடைய இதயம் சமூக ஊடகங்களுக்காக, சிலரது அதிகாரங்களுக்காக, சிலருடையது பொழுதுபோக்கிற்காக. நம் உள்ளமும் வாழ்வும் சிலுவைகளை பார்த்து அஞ்சாமல், இந்த உலக போக்கின்படி நடவாமல் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அத்தகையோராய் நாம் வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.